ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைனில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இந்த வகை 3 வகையான அட்டைகளுக்கு ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், ஸோ பொங்கல் பரிசு கிடைத்த நபர்களுக்கு இது என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் ஒரு மெகா பரிசு திட்டத்தை தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது தீபாவளி தினத்தன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸோ தீபாவளிக்கு வழங்குறத இப்போ கொஞ்சம் பொங்கலுக்கு வழங்கலாம், கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்திட்டாங்க. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வருகின்ற 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்பிலிருந்து ஸ்கீம் அப்டேட்கள் எல்லாமே கொடுத்து வைக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்க்க போது வரக்கூடிய பொங்கல் பரிசுக்காக ரேஷன் அட்டைகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, PHH, AYY இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கிடைக்க போகிறதுங்க. இந்த 5000 அட்டை பொங்கல் பரிசு அதாவது தொகுப்பு யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இதை வழங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது கொடுக்க போகிறாங்க பொங்கல் பரிசு. பொங்கல் பண்டிகைகளுக்கு கரும்பு, வெல்லம், சர்க்கரை, மளிகை பொருட்கள் எப்படி வழங்கினாங்களோ அதே போல் பணப்பரிசையும் இந்த டைம் வழங்க போகிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இது செய்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பயனுள்ளதாக மக்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? இங்கே நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற முக்கிய தகவலும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தொகை, பொங்கல் கிஃப்ட்டு, அரிசி, சர்க்கரை, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்துவருக்குமே 5000 பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் இதற்குண்டான டோக்கன்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு செல்லும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டியில் ரொம்ப குறைச்சிட்டாரு. அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்போ தமிழகத்தில் தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் காரணமாக வாக்காளர்களை தங்கள் வசம் வைத்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5000 பரிசு தொகை பொங்கல் பரிசு திமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி திமுகவுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குறாங்க இல்லைங்களா? அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்லேயே இந்த 5000 ரூபாயையும் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதனால் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த 5000 ரூபாயும் வரவு வைக்கப்படும். கண்டிப்பாக 5000 + 1000 மொத்தம் 6000 ரூபாயை இந்த பொங்கலுக்கு நீங்கள் பெறலாம். ஸோ மக்களே, கவலையே பட வேண்டாம். இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. அது எங்கே வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கடங்களில் இது வெளியாகும் என்று தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் அதை பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த ஒரு வீடியோவில் ஃபோட்டோவில் டைட்டிலில் தம்ப்லைனில் எல்லாத்துலேயுமே பார்த்துருப்பீங்க. இந்த வகை 3 வகையான அட்டைகளுக்கு ரேஷன் கார்டுக்கு பொங்கல் பரிசு கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த பொங்கல் பரிசு கிடைக்கும், ஸோ பொங்கல் பரிசு கிடைத்த நபர்களுக்கு இது என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும், அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் குறிப்பிட்டு சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக்
செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 5000 ரூபாய் வழங்கும் ஒரு மெகா பரிசு திட்டத்தை தமிழக அரசு ஒரு ஸ்கீம் அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது தீபாவளி தினத்தன்று வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஸோ தீபாவளிக்கு வழங்குறத இப்போ கொஞ்சம் பொங்கலுக்கு வழங்கலாம், கொஞ்சம் காலதாமதம் ஏற்படுத்திட்டாங்க. என்னன்றதை பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஒரு வீடியோவில் நம்ம இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். வருகின்ற 2025 மற்றும் 26ஆம் ஆண்டிற்கான நிறைய அரசு தரப்பிலிருந்து ஸ்கீம் அப்டேட்கள் எல்லாமே கொடுத்து வைக்கிறாங்க. அந்த வரிசையில் பார்க்க போது வரக்கூடிய பொங்கல் பரிசுக்காக ரேஷன் அட்டைகளுக்கு, குறிப்பாக வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய ரேஷன் அட்டைகளுக்கு இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா NPHH, PHH, AYY இந்த 3 வகை அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் பொங்கல் பரிசு 5000 ரூபாய் கிடைக்கப் போகிறதுங்க. இந்த 5000 அட்டை பொங்கல் பரிசு அதாவது தொகுப்பு யாருக்கு கிடைக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்குமே இதை வழங்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் அருகாமையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, இலங்கை தமிழர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்குமே இது கொடுக்க போகிறாங்க பொங்கல் பரிசு. பொங்கல் பண்டிகைகளுக்கு கரும்பு, வெல்லம், சர்க்கரை, மளிகை பொருட்கள் எப்படி வழங்கினாங்களோ அதே போல் பணப்பரிசையும் இந்த டைம் வழங்க போகிறாங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இது செய்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இது ரொம்ப பயனுள்ளதாக மக்களுக்கு இருக்க போகுது. சரிங்களா? இங்கே நம்ம தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கோம், அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ரேஷன் கார்டுக்கு 5000 ரூபாய் பொங்கல் தொகுப்பு யார் யாருக்கு கிடைக்கும் அப்படின்ற முக்கிய தகவலும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ரேஷன் அட்டைக்கு ரூபாய் 5000 பொங்கல் பரிசு தொகை, பொங்கல் கிஃப்ட்டு, அரிசி, சர்க்கரை, ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைத்துவருக்குமே 5000 பொங்கல் தொகுப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதனால் நீங்கள் உடனடியாக உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடையில் இதற்கு உண்டான டோக்கன்கள் அனைத்துமே பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். அடுத்தடுத்த அறிவிப்புகள் உங்களை மகிழ்ச்சியில் கொண்டு செல்லும். ஏன்னா இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் பார்த்திங்கன்னா நமக்கு ஜிஎஸ்டியில் ரொம்ப குறைச்சிட்டாரு. அதுவே ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இப்போ தமிழகத்தில் தேர்தல் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலின் காரணமாக வாக்காளர்களை தங்கள் வசம் வைத்து கொள்ளணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 5000 பரிசு தொகை பொங்கல் பரிசு திமுகவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஆல்ரெடி திமுகவுடைய சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்குறாங்க இல்லைங்களா? அந்த மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கக்கூடிய அக்கௌண்ட்டு, அந்த அக்கௌண்ட்லேயே இந்த 5000 ரூபாயையும் செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எடுக்கப்பட்டு வருது. ஸோ அதனால் மகளிருக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுது அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டில் இந்த 5000 ரூபாயும் வரவு வைக்கப்படும். கண்டிப்பாக 5000 + 1000 மொத்தம் 6000 ரூபாயை இந்த பொங்கலுக்கு நீங்கள் பெறலாம். ஸோ மக்களே கவலையே பட வேண்டாம். இதற்கான டோக்கன்கள் அனைத்துமே இன்னும் சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. அது எங்கே வெளியிட போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகள் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கடங்களில் இது வெளியாகும் என்று தகவல் வந்திருக்குங்க. ஸோ அதனால் அதை பெற்றுக்கொள்ள தயாராகி கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கும் பட்சத்தில் நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.